ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் எடுக்க போகிறோம். அர்ஜுனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஸோ வந்து நாங்கள் வந்து நான் அத்தை ஆதிரா தான் இருக்கோம். ஸோ வழக்கம் போல் ஆதிராவோட அட்ராசிட்டிஸ் எங்களோட வேலை ப்ளஸ் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம், அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறோம், என்ன பண்ணுறோம், அதெல்லாம் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஆதிரா பண்ணுறது எல்லாமே ஜாலியாக இருக்கும். நீங்கள் நிறையா ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். சேட்டைக்காரி இப்போ இடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஓடிடுவேன் வீட்டுக்குள்ளே. அப்போ இங்கே பாருடி தங்கம். அம்மா இல்லை, குட் மார்னிங் சொல்லுங்கடி. ஆதிராவும் நாங்களும் வந்துட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டோம். பிள்ளை இப்போ எல்லா பல்லும் வந்தனால பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல்லெல்லாம் விளக்கியாச்சு. அடுத்து காஃபி குடிச்சிட்டு நாங்கள் விளையாட போகிறோம். அது அம்மா உள்ள போகிறேன், பாய். பாப்பாக்கு பால் கொடுக்கலாமா? பால் வேணுமா? என்ன வேணும்? பால் தான் வேணுமா? டம்ளரில் வேணுமா, கிளாஸில் வேணுமா? எதில் வேணும்? கொலுசாட்டாத, எதில் வேணும்? ஸோ ஆதிராக்காக இந்த டம்ளர் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வாங்கியிருந்தோம். அத்தை வந்து பாப்பா இதுலையாவது குடிக்கிறாளான்னு செக் பண்ண சொன்னாங்க. பார்த்தா கிளாஸில் தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எப்போ பால் கேட்டாலும் கேட்சு அப்படின்றா. இது யாருக்கு? எனக்கு. ஸோ ஆதிரா இதில் தான் குடிச்சிட்டு இருக்காங்க ஸ்பெஷலாக. இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு மார்னிங் பால் கிடையாது. ஆக்சுவலாக நான் கூழ் இருந்ததே மறந்துட்டேன். சில நேரத்தில் வந்து கூழ்லாம் போட்டு வைப்போம். அவள் இருந்துச்சுன்னா அதே குடிச்சுப்பா. நான் அதனால ரொம்ப அடிஷ்னலாக வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏறு தங்கம். சரி, ஓகே, அவளுக்கு இப்போ கூழ் கொடுத்துட்டோம். ரொம்ப பசி இருந்துச்சு அவளுக்கு. ஸோ ஆதிராவுக்கு வந்து கூழ் இருக்குது. அதையும் இதே கிளாஸ்லேயே கொடுப்போம், இப்போ தான் குடிப்பா. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ஆதிரா கூழ் குடிங்க, முடியாங்க. கூழ் அங்கே போய் உக்காந்து தான் குடிக்கணும்னு இல்லை, இங்கே வரலாம். பாட்டெல்லாம் வேணாம், இங்கே வாங்க. நீங்கள் இங்கே ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே பாட்டுன்னு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் போய் இதை கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். இங்கே வாடி தங்கம், வாங்கடி. இந்த வராங்க, அப்படிங்கடி. நல்லாக்காடி, நல்லாக்கா? நல்லா இருக்கு. கம்பங்கூழ் போட்டிருந்தோம். ஸோ அதனால வந்து அவள் குடிப்பா. உங்களுக்கு தான் தெரியுமே ஆதிரா ஒரு கூழ் மண்டின்னு. என்னது இன்னும்லாம் வேணாம், இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும். ஐயோ, என்ன பண்ற? ஒழுங்கா அதெல்லாம் எடுத்து வை, அவ்வா கிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்புறம். ஆதிரா வந்து அவங்க அவ்வாவோட பூனைக்குட்டி நாய்க்குட்டியெல்லாம் தேடி வெளியே போயிருக்காங்க. அவங்க பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டுட்டு அதுங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவாங்க. நான் வந்து கொஞ்சம் வீட்டில் துணி மடிக்கிற வேலை இருக்குது, எடிட் வேலை இருக்குது. ஸோ நல்லா பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யார் இருக்கா பாப்பா கூட? யாருதான் இருக்கா? யாரு? இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல ஆதிரா வந்து இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க போய் எல்லாரையும். பப்பி எங்க ஆதிரா? இந்த வருது பாருங்க. என்னடா சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு பார்க்குறேன். பப்பி, அந்த செவ்வாழை எல்லாரும் வந்திருக்காங்க. அதே என்ன வந்தாச்சா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அது இங்கே பாரு பாப்பா. அடுத்து நாசு பார்த்தீங்களா? எல்லாரையும் போய் ஒரு பக்கத்து கூப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க. வருண்டி வா. அதே நாஸ், ஆமாண்ட நாசை தான் தேடிட்டு இருக்கா. அது இங்க பாரு குட்டியா, நம்ம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். டைம் ஆயிடுச்சு பாரு. இப்போ வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு தேவையான காயெல்லாம் வந்து அத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் வந்து இங்கே ஒரு காய்காரவங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்குவாங்க ரெகுலராக. அவங்க வந்து இன்னைக்கு வந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் வாழைக்காய் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கு தேவையான என்ன குழம்பு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணலாம். இப்போ வந்து காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆதிராவும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. போய் பூனையை கூப்பிட்டு வருது, நாயை கூப்பிட்டு வருது, அவங்களுக்கு பிஸ்கெட் வைக்கிறது, பால் வைக்கிறதுன்னு எல்லாமே முடிஞ்சு. மதிய லஞ்சு முன்னாடியே ஆதிராவை வந்து குளிக்க வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ வந்து ஆதிராவை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு வரேன். ஓகே ஆதிரா, குளிச்சுட்டு வரலாமா?
பாப்பாவோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால இந்த மான்சூன் சீசன்ல அவங்களோட ஸ்கின்னை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அந்த மாதிரி டயத்துல பேரபன் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்க பேபி ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும் போது பாப்பாவோட ஸ்கின்னை வந்து நம்மளே கெடுக்கிறதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு தான் மாமாயத்தோட ஹெட் டு டோ வாஷ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாப்பா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஸ்கின்னை மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கு மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் பேபி லோஷனை நான் யூஸ் பண்றேன். சோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது பாப்பாவை வந்து ஹைஜீனா நம்ம வந்து குளிப்பாட்டலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட். அது மட்டும் இல்லாம இதுல இருக்க இன்கிரீடியன்ட் எல்லாமே நேச்சுரல். மாமாயத்தோட ஹெட் டு டோ வாஷை வந்து நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்றதுனால பாப்பாக்கு கண்ணு எரிச்சல்லாம் இருக்காது. pH வேலையும் கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால பாப்பாவோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கும். மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் பாடி லோஷன்ல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ, ஓட்ஸ், மில்க் புரோட்டீன். மாமாயத்தோட மில்கி சாஃப்ட் பாடி லோஷன் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணி வச்சிருக்கும். ஸோ கைஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுனால நம்ம பாப்பாவோட ஸ்கின் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா JU2024 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி மாமாயர்த் வெப்சைட்லையும் மாமாயர்த் ஆப்லையும் 20% ஆஃபோட வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைகா, பர்பிள் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். எங்கேயாவது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரீபிளான் பண்ணுவாங்க. அதோட ஜியோ லொகேஷன் போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா 2025ல 1 மில்லியன் ட்ரீ வந்து பிளான் பண்றது தான். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம JU2024 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃப் மாமாயர்த் வெப்சைட்லையும் மாமாயர்த் ஆப்லையும் வாங்கிக்கோங்க. ஏன்டி இப்படி பண்ற குட்டிமா? எடுத்து வாயிடா தங்கம், அவாட்ட திட்டு வாங்க போற நீ. சொல்லிவிடவா எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டேன்னு? சொல்லவா உங்க அப்பாட்டே? ஏய் என்ன உனக்கு இப்ப அவ்வளவு கோவம்? இங்க வா முதல்ல. அந்த டப்பாவை எடுத்துட்டு வாப்பா. டப்பா எடுத்துட்டு வா. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல. இப்ப என்ன சொன்னேன் உன்ன? விழுந்தியா? அழுத பிள்ளை சிரிச்சிச்சா. சரிங்க, சரி 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 அவ்வளோதடி. ஐயோ தண்ணி ஊற்றுது, தண்ணி ஊற்றுது தங்கத்துக்கு. என் தங்கம்மா. சரி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கூடாதோ. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ உமா கொடுத்துடி. உபி அவ்வளோக்கூடாது. ஆ சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. காலையில் மணி ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, பூண்டு கஞ்சி வந்து அவங்க அவ்வா பாப்பாக்காக வச்சாங்க. ஸோ நானுமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ வச்சாலுமே சேர்த்து வச்சுருங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஆதிரா, பாப்பாவுக்கு கஞ்சி எவ்வளோ பிடிக்கும்? ஸோ அவளும் நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதனால் எப்படியும் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் அது நாங்கள் வச்சுருவோம். அது ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்காய் பால்லாம் ஊற்றுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீக்லி 3 டைம்ஸ் வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி வச்சாச்சு, ஆதிராக்கு ஊட்ட போகிறோம் அப்படின்னு நானும் அதை சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பூண்டு கஞ்சி வச்சோம். சூப்பர். ஆதிரா சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். ஊதிட்டேன் சுடலாம். என்னத்த சூடுது போல. இதோ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா திறந்து காட்டு சாமி வாய. அதுக்குள்ள தண்ணி கேட்கக்கூடாது. அதுக்குள்ள 2 வாய் கூட சாப்பிடல. போதும் 2 வாய் கூட இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள ஓடிட்டா. பாப்பா மேக்கை வந்து எடுத்துட்டு வரணும். என்ன மேக்குக்கு ஊட்டுறேன் அம்மா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு.
ம் மேக்குக்கு இப்போ ஊட்டியே ஆகணும் சரியா? ம் ஆக்காட்டாம்மா ஊட்டுறேன். மேக்கு ஊட்டவா? சரி ஆக்காட்டுறா டேய் டேய். மேக் ஞம் 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 சாப்பிட்றான். நீனும் சாப்பிடு. ஓகே ஆதிராக்கு ஊட்டுறதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகிடும். ஸோ நான் வந்து இதெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே கைஸ் இப்போ வந்து ஆதிராக்கு ஊட்டியாச்சு. எதுக்கு அழுகிறானே தெரியல, அழுதுகிட்டே இருக்கா. இங்கே வா ஆதிரா. அந்த பொம்மையை கூட்டு வந்து கொடுத்து ஊட்ட சொன்னால் ஊட்டிட்டேன். திரும்ப எதுக்கு அழுகிறான்னு எனக்கு புரியல. ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் வந்து நானும் கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தொக்கு இருந்துச்சு, அது ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறேன். சாப்பிட்டு வந்துடுறேன். என்னது? சரி சரி சரியா போகிறேன். வேணாம்மா சரிப்போ. ஓகே சாப்பிட்டாச்சு. இப்போ காலையில் சாப்பிட்ற வேலை முடிஞ்சாரே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் விளக்கிட்டு அத்தை வந்து மளிகை ஜாமான்லாம் என்னென்ன இருக்குது இல்லைன்னு லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே லஞ்சுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் போய் இப்போ பாத்திரம் வைக்கிறேன். ஆதிராவோட சத்தத்தையே காணும். நான் வந்து விளக்கிட்டு போய் என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கணும். அமைதியாக இருந்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன வேலை பார்க்குறா அப்படின்னே தெரியல. வாயமுள்ள வந்துட்டா. என்னப்பா என்னாச்சு? சரி வரேன் வரேன் வா. ஏப்பா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு? என்னது? என்னம்மா? தட்டி கொடுக்கணுமா? சோரிடி. ஓகே கைஸ் ஆதிராக்கு வந்து இப்போ மேக்கை வந்து தட்டி கொடுக்கணுமா, தட்டி கொடுத்து தூங்க வைக்கணுமா. அதுக்கு தான் வந்துட்டு என்னை கையை பிடிச்சி இழுத்து தரன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கா. சரி மேக்கை தூங்க வைப்போம்மா. பா நீ தாச்சிக்கோ, நீ தாச்சிக்கோடி. வாங்கடி தட்டி கொடுக்கோமா? சரி தட்டி தரேன். எப்படி தட்டி கொடுக்கணும்? எப்படிப்பா? சரி சரி. ரே 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 மேக்கு தூங்குடா, வேலை இருக்குடா. ஆதிரா தான் அடங்க மாட்டேறானா, நீயும் அடங்க மாட்டேற. தூங்கிட்டான் தூங்கிட்டான். அம்மா அவங்க கீழே போடவா தம்பிய? தட்டி கொடுத்துட்டேன், தூங்கிட்டான் தூங்கிட்டான். போடவா? சரி தம்பி தூங்கிட்டான். ஆதிரா தம்பி தூங்கிட்டான், நீனும் சம்மதா படுத்துக்கோ. சரி ஓகே. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பருப்பு சூப்பு, அதனால் வந்து அதாவது பருப்பு சூப்பு சாம்பார் மாதிரி இல்லாமல் சூப் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. அந்த ஜஜா மேக்கு தூங்கிட்டாண்டி. இவ்வளோ நேரம் ஒரே அடம். அந்த மேக்கை வந்து தூங்க வை, தட்டி கொடுன்னு. சரி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தரையில் போட்டால் போயிட்டு என்னை கிச்சன்லேயே விட மாட்டா, வந்து என்னை தூங்க வச்சுட்டு தான் போகணுன்ட்டா. அதான் மேக்குக்கு வந்து இப்போ தொட்டில் கட்டி படுக்க போட்டாச்சு. மித்துவா? ஏய் ஏய் என்ன பண்ணுற? என்னம்மா? மித்துவா? பார்த்து பார்த்து இதுக்கு கட்டுறோம். ஆதிரா ஏன் இந்த பாடுபடுத்துற? உண்டு இல்லை நாக்கிட்ட கொஞ்ச நேரத்தில் டப்பாவெல்லாம் தள்ளி விட்டு இதே மாதிரி தொட்டி வேணும்னு சொல்லி ஸ்டோலின்னு தரமாட்டேன்னு பிடுங்கி அதில் தான் கட்டணுன்ட்டான். ஜிஜோ ஜிஜோ உழுவ போகிறான் தம்பி. இப்படி தான் தொட்டியில் போடுவாங்களா? அத்தை வந்து எங்களுக்காக கரும்பு சீச்சு கொடுத்துருக்காங்க. கரும்பு நிறையா இருக்குது, நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடவே மாட்டேறீங்க, அதனால சீச்சாவது தரேன் அப்படியாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு அர்ஜுனுக்கும் சீச்சு வச்சுருக்காங்க. ஸோ தவிர வந்தோடனே வெளுத்து கட்டுவார். ஃபைனலாக வந்துட்டு வீட்டில் எல்லா கிச்சன் வேலையுமே முடிஞ்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பண்ணியாச்சு. அர்ஜுனுக்கு தனியாக பாப்பாவுக்கு தனியாலாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆதிராவோட தொல்லை தான் தாங்கவே முடியல. இதை கொடு அதை கொடு, அதை பிரி இதை பிரி, இது வேணும் அது வேணும்னு இம்சப் பண்ணிட்டா சமைக்கிறதுக்குள்ள. ஆதிரா மேக்கு பாருங்கள் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ
இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து அர்ஜுனும் வந்துடுவான். அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன், ரெடி ஆயாச்சு. சும்மா என்ன ரெடி ஆகுறது, ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ வந்து சாப்பாடு ஊட்டுற நேரம், பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும். அவங்க வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு முன்னாடியே பாட்டு பாட்டு அப்படின்னாங்க. ஸோ வந்து சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி சூப் எடுத்து வச்சுருங்கன்னு சொன்னேன்ல. ஸோ பருப்பு சூப் ஊற்றி அவள் நல்லா சாப்பிடுவான், அதனால தான் அவளுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த வரேன். ஸோ ஓகே, நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். ஓகே, குட்டிம்மாக்கு சாதம் ரெடி. அது ரெடி சொல்லு. ரெடி ரெடி. பாப்பாவுக்கு வந்து பாட்டு போட்டுட்டே தானே சாப்பிட்ணும். அவங்க வந்து சாப்பாடு அடிக்கிறப்பே சொல்லிட்டாங்க பாட்டு அப்படின்னு. இது என்னப்பா? இது என்னது? பாட்டு. பாட்டு. ஸோ பாட்டு வந்து நாங்கள் போட்டுட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். அப்போ சாப்பிடலாமா? பாட்டு ஓடும் ஓடும். காப்பி ரைட் விழுந்துடும் சாமி. ஆகட் நல்லா தான் சாப்பிடேன். ஐயோ கடவுளே. ஓகே, எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. கம்பல்சரி 1 hour. இல்லை கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா போல இருக்குது. சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கையிலே தூங்கிட்டா. இங்கே பாருங்க, அப்படியே சாப்பாடு கொஞ்சம் கிண்ணத்தில் இருக்குது. நானும் எழுப்பி ஊட்டுறேன். அவள் குடிக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. சரி, நம்ம அப்படியே போயிட்டு வாயை மட்டும் தொடச்சி விட்டு பாப்பா தூங்க வச்சிடலாம். ரொம்ப குட்டி குழந்தையில ஆதிரா வந்து இதே மாதிரி தான் பண்ணா. ஒரு தடவை என் கையில் இருந்துட்டு ஊட்டிகிட்டே இருந்தேன், தூங்கிட்டா. அப்போ ஹரி வந்து ரொம்ப வம்பிழுத்துட்டே இருந்தான் ஆதிராவை. இப்போ ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டிட்டு கீழே திரும்ப தூங்குறான். எனக்கு கீழே இறக்கி போடவே மனசு வரல. இது ஒரு மாதிரி டச்சாக இருக்குது. ஸோ ஆதிரா வந்து தூங்குறா. நம்ம அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். பெட்ஷீட்லாம் போற்றி விட்டோம்னா எடுத்து போட்டுருவா. அவளுக்கு பெட்ஷீட் போற்றிக்கிறதே பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் பழகிட்டு இருக்கான். நான் தான் ரொம்ப குளிராக இருக்குன்னு பிடிச்சி இழுத்து படுக்க வைக்கிறது. இப்போ வந்து ஓரளவு வெயில் அடிக்கிறது நல்லா ஓகே அப்படின்னா. சரி ஓகே, அடுத்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நானும் போய் சாப்பிட்றேன். அர்ஜுன் வைப்ல இருக்கியாடா? நீ ஒரு இம்சை தெரியுமா? வந்தாச்சு, அர்ஜுன் வந்துட்டான். சூர்யாவை பார்த்தாச்சு, போட்டாச்சு, சும்மா நீர் உப்பு போட்டாச்சு. இங்க பாருங்க, வீட்டில் வந்து சமைச்சு வச்சுருக்கோம். ஆனால் இவர் வந்து இப்போ டயட் இருக்கார். நான் சொன்னேன்ல எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபுட்டுன்னு. இவருக்கு டயட் ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பார் வேணாம்மா, பருப்பு இது வேணாம்மா, சூப்பு தயிர் ஊற்றி என்னடா வெள்ளரிக்காய் அரைஞ்சிட்டு இருக்காரு. தயிரில் போட்டு சாப்பிட்ருவேன். சாலட் சாப்பிட போறாரு. வா, இவ்வளவு சாலடா சாப்பிடுவீங்கன்னு கண்ணு வைக்காதீங்க. இதை நான் பீஸா வெட்டி இருக்கேன். டயட் இருக்கான். ஸோ வந்து நம்மளும் ஒத்துழைப்போம்னு சொல்லிட்டு தான் ரைஸ்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஜீவிதா கேரட் ஜூஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க சும்மா அரவிந்த் வெள்ளையாயிடும். நாங்க கேரட் ஜூஸ் போட்டதே வீடியோ எடுக்கல. கேரட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ், கத்தாழை ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டு கிரீனியா மாறிட்டு வரோம் நம்ம. ஆமா, கிரீனியா மாற போறோம். ஆனா டீ குடிக்கிறத மட்டும் நிறுத்தவே முடியல என்னால. மனசு வச்சா எல்லாமே மாறு. மனசு வைத்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம் உண்டுடா. ஓகே, இப்போ கர்நாடகா, ஆந்திரா இங்க இருந்தா நிறைய பேர் வராங்க. அப்படியா? ஆமா, இங்க கோயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பயங்கர கேக்கல. கோயிலா? கோயிலுக்கு இப்போ எக்கச்சக்க ஆளு இங்க கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து. செம்ம டிராஃபிக் இங்க. அதான் பஸ், கர்நாடக பஸ் அதிகமா ஓடுதா? அதான் அங்க ஒன்னு ஓடுது. ஆமா, அங்க போதா? ஓகே ஓகே, இங்க போகுது. என்ன கோயில் விட்டு? கச்சப்பேஸ்வரர். ஓ, இந்த சைடு தான் இவ்வளோ சுற்றி வந்தியா நீ? நான் இன்னும் இந்த கோயிலுக்கு போனதே இல்லை. ஒரு டைம் போகணும். வேமா பொடி ஆடி அசைஞ்சு போவா. இந்த என்ன செய்யுதா? வரப்ப லைட் ஆஃப் பண்றாங்க. கடை க்ளோசிங். செலக்ட் பண்ணியாச்சா? இது நல்லா இருக்குல்ல? நீட்டா இருக்கு. ப்ளைனா. சைஸையும் காட்டிடு. எந்த சைஸ்? ஓகே, நாங்கள் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம் மட்டும் அந்த மாடல் சொல்லியிருக்கோம். என்ன ஃபோட்டோ போடுறோன்னே சொல்லி வச்சுக்குதா? சொல்லிடுவோம்.
சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்லாம் இல்லை, இது ஒரு நல்ல மெமரிஸ். கண்டிப்பாக இது ஒரு கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதுக்காக தான் சொல்ல மாட்டேன். என்ன எனக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ வேணும். அந்த 8 பை வேணும், ஆனால் இது வேண்டாம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கியாச்சா? ஓகே, நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், நாளைக்கு மத்தியானம் தான் தருவாங்க. ஸோ அப்போ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அர்ஜுன் ஒரு நல்ல விஷயம் சொன்னான். முதல்ல நம்ம வீட்டுக்கு ரூமுக்கு ஒரு வால் கிளாக் வாங்குவோம்னா, இப்போ சொன்ன பற்றியா அதுதான் ஒர்த்து அப்படின்னு சொல்லி வால் கிளாக் வாங்க தான் கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா விட்டோம்னா பிடிக்க முடியாது. ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு உடஞ்சி ரிட்டர்ன் பண்ணோம். திரும்ப இவன் வந்து ஆர்டர் போடுவான்னு நினச்சேன், இவன் போடவே இல்லை. அதெல்லாம் காட்டியாச்சு, அதெல்லாம் காட்டிட்டோமே. அதனால இப்போ நாங்கள் நேர்லேயே வாங்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வால் கிளாக் வாங்குகிற ஏரியா சைடு, அந்த பஜார் சைடு வந்துட்டோம். நேராக போயிருப்பா. இது என்ன ஸ்ட்ரீட்டு? ஸ்ட்ரீட் பேரா? ஸ்ட்ரீட் பேர் வந்து நான் சொல்கிறேன். போ, மனசுல நிற்கிது, வரமாட்டேங்குது. சரி, இது எண்ணெய்க்கார தெருவோம். எண்ணெய்க்கார எண்ணெய்க்கார தெருவுக்கு வந்துருக்கோம் நாங்கள். பஜார் சைடு வந்தாலே இங்கே எல்லாம் நினைக்கிறான். இது வால் கிளாக் இல்லை, வால் கிளாக் இங்கே தான் நல்லாயிருக்கும். சரிங்க, பஜார் சைடு வந்தா கடை பூட்டிருக்கா. ஐயோ, எந்த கடை? வேற என்ன வால் கிளாக் பார்த்தா இந்த சைடு. ஓகே, ஜீவிதா வந்து கதவை மூட முடியாமல் மூடிக்கிட்டு இருக்கான். பார்த்து கையை வச்சு நச்சுக்காத. கையை வச்சு நச்சுக்கிட்டு குய்யோ முயன்னு கத்த முடியாது. புட்டு புட்டு இல்லை, அத்தை ஏதாவது வேலை இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். அத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ போன வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கிளாக் வாங்கவே இல்லை. ஆமாம், கிளாக் ஏன் வாங்கலை அப்படின்னா, கடை வந்து லாக் பண்ண போயிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் டைப் ஆஃப் கிளாக் தான் இருந்துச்சு. அவங்களோட இன்னொரு கடை ஒன்று இருக்கான். ஸோ அங்கே போய் பாருங்கள், நிறையா புது புது மாடல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் ஆனால் இங்கே பாப்பா வேறு விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்நேரத்தில் போயிட்டுலாம் அலைய வேண்டாம், நாளைக்கு சண்டேவாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நைட் ஆகிடுச்சு. இன்றைக்கியோட டே இன் மை லைஃப்பை வந்து நம்ம வந்து முடிச்சிக்கலாம். போயிட்டு சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து டிஃபன் ஏதாவது ஊட்டி விட்டு டே வந்து முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பின்னாடி இருக்கவனையும் கூப்பிட்றேன், வாடா. லைஃப்ல அர்ஜுன் வந்து ஒரே ஒரு கேரக்டர் ரோல், கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிட்டான். கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஒர்க் வேலைக்கு போனதுலேயே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்லீப்பிங் மோடில் ஒரு 4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் ஜீவிதாவுக்கு வந்து ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜூஜி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி தான் சொல்கிறேன், நீங்கள் தான் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.